வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு. பாரத மணித்திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சரித்திர தேர்ச்சிகொள் என்பார் மகாகவி பாரதி. நம் பண்டைய வரலாற்றை அறிந்து கொள்வது வெறுமனே பழம்புகழ் பேசி மகிழ்வதற்கல்ல. நம் தேசத்தின் பாரம்பரியம் தரும் பெருமிதம் நம்மை புதிய சாதனைகள் படைக்க ஊக்குவிக்கும். நம் தேசத்தின் பாரம்பரியங்கள் மீது மிகுந்த பற்றும் அது குறித்த பெருமித உணர்வும் கொண்டவர் மக்கள் ஜனாதிபதி என போற்றப்பட்ட திரு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அவரது நினைவு நாள் இன்று. பண்டைய நமது கல்வி சிறப்பின் பெருமையை எடுத்துரைக்கும் பாரதத்தின் கல்வி களஞ்சியமாக திகழ்ந்த முற்றிலும் அழிந்துவிட்ட நாலாந்தா பல்கலைக்கழகத்தை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று யோசனையை முன்மொழிந்து மிகுந்த முனைப்பு காட்டி அதை தொடர்ந்து முதன்மைப்படுத்தி வந்த சிறப்பு டாக்டர் அப்துல் கலாம் அவர்களையே சாரும். அந்த மாமனிதரின் கனவு தற்பொழுது நனவாகியுள்ளதை அவரது நினைவு நாளில் நேயர்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கிறேன். நாலாந்தா பல்கலைக்கழகத்தின் பண்டைய சிறப்பையும் அது மீண்டும் புதுப்பிக்கப்பட்ட வரலாற்றையும் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். நாலாந்தா பல்கலைக்கழகம் இந்தியாவின் பீகார் மாநிலத்தின் மைய பகுதியில் உள்ள நாலாந்தா என்ற பகுதியில் கிபி 5ஆம் நூற்றாண்டில் குப்த பேரரசர் முதலாம் குமாரகுப்தன் ஆட்சி காலத்தில் நிறுவப்பட்டது. பின்னர் வந்த ஹர்ஷவர்தனரும் இப்பல்கலைக்கழகத்தை நன்றாக ஆதரித்தார். நாலாந்தா என்பதற்கு அறிவை அளிப்பவர் என்று பொருள், அறிவை வழங்குபவர் என்ற பொருள். இப்பல்கலைக்கழகம் 1.5 கோடிக்கும் சதுர மீட்டருக்கும் மேலான நிலப்பரப்பில் விசாலமாய் அமைந்திருந்தது. இப்பல்கலைக்கழகத்திற்கு தானமாக வழங்கப்பட்ட 100 கிராமங்கள், அந்த 100 கிராமங்களின் வருவாயை கொண்டு இப்பல்கலைக்கழகம் நிர்வகிக்கப்பட்டது. மகாயான பௌத்த தத்துவங்களுடன் வேதங்கள், தர்க்கம், இலக்கணம், வானவியல், மருத்துவம், சாங்கியம் போன்றவைகளும் இந்த பல்கலைக்கழகத்தில் கற்பிக்கப்பட்டன. வடமொழியே இங்கு பயிற்று மொழியாக இருந்தது. இது உலகில் முதலில் தொடங்கப்பட்ட பல்கலைக்கழகங்களில் ஒன்றாகும். சீன யாத்ரீகரான யுவான் ஷுவாங் இப்பல்கலைக்கழகம் குறித்து தனது பயண நூலான ஷூக்கில் விரிவாக குறிப்பிட்டுள்ளார். அக்காலத்தில் இப்பல்கலைக்கழகத்தில் 10,000 மாணவர்களும் 1,500 ஆசிரியர்களும் இருந்துள்ளனர். நமது சோழ பேரரசின் முதலாம் ராஜேந்திர சோழன் நாலாந்தாவில் பயின்று பண்டிதர் பட்டம் பெற்றதாலேயே பண்டித சோழன் என்ற சிறப்பு பெயர் பெற்றார் என எழுத்தாளர் சக்திஸ்ரீ அவர்கள் தனது சோழகங்கம் நாவலில் குறிப்பிடுகிறார். அவரை போல் பாரதத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மட்டுமல்ல, சீனா, கிரேக்கம், இலங்கை, பாரசீகம், துருக்கி, ஜப்பான், கொரியா, திபெத் போன்ற வெளிநாடுகளில் இருந்தும் மாணவர்களும் ஏன் அறிஞர்களும் கூட இங்கு வந்து கல்வி பயின்றுள்ளனர். வானியல் வல்லுநர் ஆரியபட்டர் இங்குள்ள மாணவர்களுக்கு பாடம் கற்பித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. தமிழ்நாட்டோடு இதன் தொடர்பை பார்ப்போம். தமிழ்நாட்டின் காஞ்சிபுரத்தை சேர்ந்த தர்மபாலர், திங்கநாகர், ஸ்திரமதி, சிலாபத்திரர் ஆகியோர் புகழ்பெற்ற ஆசிரியர்களாக இப்பல்கலைக்கழகத்தில் பணியாற்றியுள்ளனர். இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த நாலாந்தா பல்கலைக்கழகம் கிபி 1197இல் தில்லி சுல்தானின் படை தளபதியான பக்தியார் கில்ஜியின் படை வீரர்களால் முற்றிலும் அழிக்கப்பட்டது. அதிலிருந்த எண்ணற்ற நூல்கள் தீக்கிரையாக்கப்பட்டன. இந்த பல்கலைக்கழகம் அழிக்கப்பட்டது மனித குலத்துக்கே பேரிழப்பாகும். இவ்வாறு முற்றிலும் அழிக்கப்பட்டதில் 4 முதல் 5% மட்டுமே அகழ்வாராய்ச்சியில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இப்பல்கலைக்கழகம் அழிக்கப்பட்டு ஏறத்தாழ 8 நூற்றாண்டுகள் கடந்த பிறகு இந்த நாலாந்தா பல்கலைக்கழகத்தை புதுப்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் வலுத்தது. மார்ச் 2006இல் பீகார் மாநில சட்டப்பேரவையில் கூட்டு அமர்வில் உரையாற்றும் போது அப்போதைய ஜனாதிபதி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் பண்டைய நாலாந்தா பல்கலைக்கழகத்தின் மறுமலர்ச்சியை உயிர்ப்பித்தலை முன்மொழிந்தார். இந்திய பாராளுமன்றம் நாலாந்தா பல்கலைக்கழக சட்டம் 2010 நிறைவேற்றியது. அதன் பின்னும் தொய்வு தொடர்ந்தது. செப்டம்பர் 2014இல் தற்காலிகமாக முதல் தொகுதி மாணவர்கள் சேர்க்கப்பட்டனர். திரு நிதிஷ்குமார் தலைமையிலான பீகார் மாநில அரசு பல்கலைக்கழக வளாகத்துக்காக 455 ஏக்கர் நிலத்தை விரைவாக ஒதுக்கியது. கிபி 2017 முதல் கிபி 2023 வரை புதிய வளாகத்தில் உள்கட்டமைப்பு கட்டுமானங்கள் மேற்கொள்ளப்பட்டன.
பசுமை சார்புடன் இப்பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டுள்ளது என்பது இதனுடைய ஒரு தனிச்சிறப்பு. கார்பன் உமிழ்வை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இப்பல்கலைக்கழகம் சூரிய சக்தியால் இயங்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட தண்ணீர் மறுசுழற்சி செய்யப்படுவதால் தண்ணீர் வீணடிப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை. சுமார் 1749 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள இப்பல்கலைக்கழகத்தில் மத்திய அரசு ரூபாய் 1000 கோடிக்கு மேல் செலவிட்டு உதவியுள்ளது. இப்போது கம்பீரமாகவும் நேர்த்தியாகவும் பசுமை சார்புடனும் உருவாக்கப்பட்டுள்ள நாலாந்தா பல்கலைக்கழகம் பல்வேறு துறைகளை கொண்டுள்ளது. முதல் கட்டமாக 40 வகுப்பறைகள் இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 1900 மாணவர்கள் இங்கு தங்கி படிக்க வசதி உள்ளது. இந்த வளாகத்தில் 10 ஆலயங்களும் உள்ளன. அது மட்டுமல்லாமல் சர்வதேச மையம், விளையாட்டு வளாகம், பல்லாயிரக்கணக்கான புத்தகங்களை உள்ளடக்கிய நூலகம், 2 உள்ளரங்க கூடங்கள், தியான அரங்கம், ஒரு தியேட்டர் உள்ளிட்டவையும் நாலாந்தா பல்கலைக்கழக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த நாலாந்தா பல்கலைக்கழகம் அமைந்ததை குறித்து தலாய் லாமா ஒரு வாழ்த்து செய்தி அனுப்பியுள்ளார். நாலாந்தா பல்கலைக்கழகத்தில் மருத்துவம், கணக்கியல், தத்துவம், அறிவியல் ஆகியவை மட்டுமல்லாமல் அகிம்சையும் போதிக்கப்பட்டு வந்தது. இந்த உலகம் அன்புமயமாக, அருள்மயமாக இருந்தால்தான் மக்கள் நிம்மதியாக வாழ முடியும். அதை உறுதி செய்ய வேண்டியது நமது கடமை. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தில் மறுபடியும் உயிர்த்தெழுந்துள்ள இந்த பல்கலைக்கழகம், நாலாந்தா பல்கலைக்கழகம் மேலும் மேலும் தழைத்தோங்க வாழ்த்துகிறேன் என்று திபெத்தின் தலைவரும் மதகுருவுமான தலாய் லாமா வாழ்த்தியுள்ளார். இந்த பல்கலைக்கழகம் 2024ஆம் ஆண்டு ஜூன் 19ஆம் நாள் பிரதமர் திரு நரேந்திர மோடியால் திறந்து வைக்கப்பட்டது. திறப்பு விழாவில் 17 நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இவர்களில் அமைச்சர்களும் தூதர்களும் அடங்குவர். பல்கலைக்கழக திறப்பு விழாவில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, நாலாந்தா என்பது வெறும் பெயர் அல்ல, அது நமது அடையாளம், நமது மரியாதையின் சின்னம், அது நமது மந்திரம், அது நமது விழுமியம். நெருப்பு வைத்து நூல்களை எரித்திருக்கலாம், ஆனால் நெருப்பால் அறிவை ஒருபோதும் எரிக்க முடியாது. இப்போது புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள நாலாந்தா பல்கலைக்கழக வளாகம் பாரதத்தின் பேராற்றல் எத்தகையது என்பதை உலகத்திற்கு உரத்த குரலில் எடுத்துரைக்கும் என முழங்கினார். ஆம், பல வகையிலும் பாரதம் விஸ்வரூபம் எடுத்து வருகிறது. வெளிநாட்டினர் கல்வி செல்வம் பெற பாரதத்தை நாடி வரும் நாள் தொலைவில் இல்லை. பாரதம் உலக குருவாய் உயரும். அப்பொழுது நாமும் உயர்வோம். வந்தே மாதரம், வளர்க பாரதம், ஜெய்ஹிந்த். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவருக்கு பகிருங்கள். அதோடு மறக்காமல் பாரதமணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.